ஒரு சுவாரஸ்யம் பாருங்கள் பார்த்திபன். அதாவது எம்பி துரை வைகோ அவர்கள், மதிமுகவை சேர்ந்தவர் திரு வைகோ அவர்களுடைய புதல்வன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது முதலமைச்சருக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காரு. அந்த சால்வை போடுற காட்சிகளை நாம் தரப்படுறது பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, துரதிர்ஷ்டவசமாக திமுக சின்னத்தில் போட்டி போட்டோம், அதனால் எங்களுக்கு வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் ரூல் வந்து இல்லை நாங்களும் ஆதரவு கொடுத்துருப்போம். எக்ஸாக்ட்லி, சொந்த சின்னத்தில் இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அதாவது ஒரு கட்சியோட சின்னத்தில் போட்டி போட்டுட்டு அந்த கட்சி சொல்கிறது தான் கேட்டாக வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துடலாமா? எஸ். நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்கள் அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்கே வந்து தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஐயுஎம்எல் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. மற்றவங்க எல்லாம் பறக்க போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. மற்றவங்க கேட்டாங்க பார்த்திபன், அதாவது துரதிர்ஷ்டவசமாக அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, திமுக கூட்டணியில் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறது இருக்கட்டும், திமுக கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா அதை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்னா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொதுக்குழு கூட்டி சொல்கிறோம். பொதுக்குழு என்னைக்கு அப்படின்னு கேட்டது 27ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசினதை பார்த்துக்கலாமா? எஸ். இல்லை, நாங்கள் இது வந்து தனிப்பட்ட துரை வைகோவோ எங்களுடைய பொதுச்செயலாளர் வைகோவோ அது முடிவெடுக்க முடியாது. நாங்கள் இந்த மாதம் வந்து 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா அங்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில், ஒரு பார்ட்டியில் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, தனிநபர் ஒரு முடிவு எடுக்கிறத விட இயக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுக்கணும், அதை நம்ம மதிக்கணுங்கிற சொல்லணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.